அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுபாஷ் ஹோம் டைரியில் இந்த மாதிரி ஒரு சிட் சாட் வீடியோ வந்து இல்லை. கொஞ்சம் அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரி கொண்டு போகலாம், ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு வந்து டாபிக் வந்து நிறையா பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், டச் ஸ்கூலிங் சிஸ்டம் பற்றி தான். ஓகே, இந்தியாவில் இருந்து நெதர்லாண்ட்ஸ் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளை விட நம்ம குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய ஸ்கூலிங், இதை பற்றியெல்லாம் நம்ம நிறையா யோசிப்போம். இந்தியாவிலேருந்து நெதர்லாண்ட்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு அது ஒரு பெரிய பெரிய விஷயமா தோணும். எப்படி போய் நம்ம வாழ போகிறோம், குழந்தைங்க எப்படி அடாப்ட் ஆக போகிறாங்க, நியூ லாங்குவேஜுன்னு சொல்கிறாங்க. அந்த நியூ லாங்குவேஜை எப்படி கற்றுக்கிட்டு குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் அவங்க ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸு பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும்ல. இந்த மாதிரி குழப்பத்தோடு நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா? இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும்ல, அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் நெதர்லாண்ட்ஸ் வந்து 2024 எடுத்த சர்வே பிரகாரம் நெதர்லாண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் 4வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா? நம்ம வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு போய் நம்ம குழந்தைகளை கொண்டு போய் தள்ளலை. ரேங்கிங்கில் 4வது இடத்துல இருக்கிற நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஸ்கூல் சிஸ்டமில் தான் நம்ம குழந்தைங்க டச் ஸ்கூல் சிஸ்டமில் தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம குழந்தைகளை அனுப்பலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பயந்துக்கிறதுக்கு, குழந்தைங்க கோப்பப் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களை ஹாப்பியாக்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஸ்கூல் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து நெதர்லாண்ட்ஸ் வர்றீங்க, உங்களுக்கு குழந்தை இருக்காங்க, அதாவது 0 to 4 இயர்ஸில் குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைய நீங்கள் இங்கே வந்து எந்த மாதிரியான ஸ்கூல்ஸில் சேர்த்தலாம் அப்படின்னா, 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இங்கே கம்பல்சரி கிடையாது. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டே கேரில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி. அங்கேயும் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கறது, விளையாடுறது, சோசியல் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாமே நம்ம ஊரில் எப்படி வந்து ப்ரீ ஸ்கூல் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் இருக்கும். சும்மா அவங்க விளையாண்டுக்கிட்டே சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போவாங்க ஸ்கூலுக்கு. அடுத்தது இன்னொரு கேட்டகரி பேரண்ட்ஸ் இருப்பீங்க. இல்லை, என் குழந்தை வந்து இந்தியாவில் 4ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்குறான், நாங்கள் இப்போ நெதர்லாண்ட்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். இங்கே எப்படி சிஸ்டம் அப்படின்னா, நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் வந்த உடனே, அதான் நான் பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், உள்ளே வந்த உடனே இங்கே வந்து ஒரு பெஸ்ட்டு சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்பெக்ட்ஸ் குழந்தைகளுக்கு இங்கே எடுத்த உடனே கொண்டு போய் டச்சு ஸ்கூலில் போட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜில் கொண்டு போய் லாங்குவேஜ் கிளாஸில் கொண்டு போய் உட்கார வச்சு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறது வந்து அது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குங்கிறதுனால இங்கே இருக்கிற சிஸ்டம் என்னென்னா, இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு அவங்க வந்து இங்கே டால் சென்ட்ரம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க லாங்குவேஜை மட்டுமே மெயினாக வச்சு ஒரு வருஷம் முழுக்க படிப்பாங்க. இல்லை, ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து 1 இயராக கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் ஒரு 8 மந்த்ஸ்லேயே உங்கள் பொண்ணு உங்கள் பையனோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், லாங்குவேஜ் வந்து நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவங்க வந்து டச்சு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் அதிகபட்சம் வந்து 8 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் அந்த குழந்தை வந்து டால் சென்டரில் படிக்கும். ஸோ இது செகண்ட் கேட்டகரியான பேரண்ட்ஸ்க்கு உண்டானது. அடுத்தது இப்போ ஓவரால் சிஸ்டம் இங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, 0 to 4 இயர்ஸ் வரைக்கும் ப்ரீ ஸ்கூல், 4 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரைமரி எஜுகேஷன். அந்த 5 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6, குரூப் 7, குரூப் 8 வரைக்கும் படிப்பாங்க. 12 வயசு வரைக்கும் குரூப் 8 வரைக்கும் படிப்பாங்க. 2 மணி 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும், வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, அவங்க அங்கே என்ன படிக்கிறாங்களோ அதுதான். இங்கே வந்து நோ ஹோம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம்.
வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பெருசாக ஹோம்ஒர்க்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட பேரண்ட்ஸுக்கு தெரியாது. சில ஸ்கூல்ஸில் வந்து நம்ம மீட்டிங் போகிறப்ப என்ன மாதிரி சிலபஸ் போயிட்டுருக்கு என்ன அப்படிங்கிறத பர்சனலாக அந்த டீச்சர்ஸ்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இந்தியன் பேரண்ட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, என்னடா காலையில் போகிறாங்க 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க, அதுக்கப்புறமும் புக்கே எடுக்கிறதில்ல, அவங்க என்ன படிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சிஸ்டம் தான் வந்து இங்கே இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு, மேத்தமெட்டிக்ஸ் வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம பேசிக்காக என்னென்னு தெரியணும், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாய்ப்பாடு எல்லாமே படிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி குரூப் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 3லேருந்து 8 வரைக்கும் நடக்கும். இந்த சீட்டோ டெஸ்ட்டில் வந்து அவங்க ஸ்கோர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து அவங்க கிராஃப் மாதிரி போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. குரூப் 8 வரைக்கும் அவங்களோட கிராஃப் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து அதுக்கப்புறமா செகண்டரி ஸ்கூல் வந்து ப்ரைமரியிலேருந்து செகண்டரி ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி செகண்டரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து அவங்களுடைய ஸ்கோரை வச்சு 3 விதமாக வந்து சூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா VMBO, HAWO, HAWO, VWO அப்படின்னு சொல்லி 3 விதமாக வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து அங்கேருந்து பார்க்குறப்ப குழப்பமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து நீங்கள் இங்கே லேண்ட் ஆகிட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாமே ஃபால் இன் டு த பிளேஸ் இல்லையா? ஸோ எப்படி போகுது என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்புறமா டச் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இங்கே வந்து ஸ்கூல் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஆனால் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து சில ஸ்கூல்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. ஏதாவது நீங்களாக விருப்பப்பட்டு கொடுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை அது 20 யூரோ, 30 யூரோ இந்த மாதிரி இருக்கும், 60 யூரோ அப்படி. அந்த ஸ்கூலினுடைய நிலைமையை பொறுத்து கான்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. அது கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் வந்து 100% வந்து பேரண்ட்ஸோட சாய்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே தியரட்டிக்கலாக போகிறது. எல்லாமே வந்து ரொம்ப தியரட்டிக்கலாக நம்ம படிச்சுட்ருப்போம். ஆனால் இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து குழந்தைகளுக்கு நிறையா இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் நம்ம பயந்துக்கிறோம். ஐயோ பசங்க படிக்க மாட்டேறாங்க. எப்படி இந்தியாவில் இருந்தோம்னா அவங்க அத்தனை ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோ படிப்பாங்க, அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து படிக்காமல் ஜாலியாகவே இருக்கிறாங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து ப்ராப்ளம். மற்றபடி வந்து எஜுகேஷனை குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. எல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, இதை வந்து இன்னியுமே கண்டினியூ பண்ணனா நிறையா குழப்பமாயிடும். அதனால் வந்து இந்த ஸ்கூல் சிஸ்டம் பற்றின வீடியோ வந்து இதோட முடியுது. மேபி அடுத்தது டச் ஸ்கூல் டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கிங்க. மறக்காமல் சுபாஸ் ஹோம் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி. டாடா.